சாகா கல்வி. மூச்சை பற்றி தெரிந்து கொள்வது என்பதற்கு பேர் என்ன? சாகா கல்வி. வள்ளலார் இதை என்ன சொல்றாருன்னா திருச்சிற்றம்பல கல்வி என்று கூறுகிறார். திருச்சிற்றம்பலம்னா என்ன? இறைவன் குடிகொண்டுள்ள இடம். அந்த இறைவனை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் திருச்சிற்றம்பல கல்வி. இந்த திருச்சிற்றம்பலத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் ஒரு மனிதன் என்பவன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூச்சை பிடிக்க வேண்டும். மூச்சை பிடிக்கிறதுனா தம் கட்டி பிடிக்கிறது இல்லை, டெக்னிக்கா பிடிக்கணும். அதை பிடிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, ஆனால் பிடிக்கணும். ஏன் மூச்சை பிடிக்கணும்? உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லை, எங்கிருந்து வருது? அந்த எண்ணம்ன்றது தானா வருது. திங்கிங்ன்றது நானா திங்க் பண்றது, நான் யோசிக்கிறேன், அதுக்கு பேரு திங்கிங். எண்ணம்ன்றது வருது, அதுவா வருது. எது வழியா வருது? மூச்சு வழியாக வருகின்றது. இழுக்கிறீங்கல்ல, போயிருச்சு. இப்போ ஒரு டேட்டா உள்ள போயிருச்சு. இப்போ எந்த டேட்டா உள்ள போயிருக்கோ அந்த டேட்டா அப்படிதான் செயல்படும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் இப்போ வெளியே வருது. இப்போ எது உள்ள போகுது? மூச்சு உள்ள போகுது, மூச்சு வெளியே வருது. இப்போ மூச்சை வச்சுதான் நவகிரகங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மூச்சை பிடிச்சிங்கன்னா தான் பல லட்சம் டிபார்ட்மெண்ட்டை உள்ளுக்குள்ள பிரேக் பண்ணி இறைவனை பார்க்க முடியலன்னா பண்ண முடியாது. இப்போ இந்த மூச்சுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டெக்னிக் என்ன, இந்த வித்தை என்ன, இந்த சூத்திரம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? யாருக்கிட்ட போய் கத்துக்கிறது? மூச்சை பத்தி சொல்லி கொடுங்க, உட்காருங்க. அவனுக்கு தெரிஞ்ச அளவு தான் அவன் சொல்லுவான், மீதி அவன் சொல்லுவான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மூச்சை பிடித்து விட்டால் சகலமும் சித்தி.